ஹாய், நம்ம இன்னைக்கு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹீட் ஆனோடனே 200 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றுறோம். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்லா இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ நான் 1 கிலோ நண்டுக்கு 1 கிலோ பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டா வெங்காயம் வதங்கினோடனே நம்ம லைட்டா அந்த ப்ரௌன் கலர் வரதுக்கு வேண்டிட்டு லைட்டா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வணங்கி இருக்கணும். இப்ப நம்ம அரைச்சு வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ண குழம்பு மிளகாய் தூள். இது பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் 1 கிலோ வெங்காயத்துக்கு நான் ஒரு சின்னதா ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். பாருங்க, எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நண்டு ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பாத்தீங்கன்னா நீங்க செய்யும் போது தான் கழுகி எடுக்கணும். செய்யும் போது அப்ப கழுவினா போதும். இப்ப நண்டு போட்டதுக்கு அப்புறம் லைட்டா நம்ம ஒரு கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்க நம்ம வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால இப்ப நம்ம லைட்டா அது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்க, லைட்டா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வேகிற அளவுக்கு ஊத்துனா போதும். இதுக்கு ரொம்ப தண்ணி தேவைப்படாது, கொஞ்சமா போதும். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி இருந்தா போதும். உங்களுக்கு சீக்கிரம் வெந்து கிடைச்சிரும். ஸ்டேஜ்ல நம்ம குருமிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டேஜ் எப்படி பார்க்கணும்னா, இங்க பாருங்க, நண்டோட கலர் பாருங்க எந்த அளவுக்கு கலர் மாறி இருக்குன்னு. இப்படி நல்ல கலர் மாறிச்சுன்னா உங்களுக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டா நம்ம கொத்தமல்லி தூள் விட்டுக்கலாம். பாருங்க, நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்க சாப்பாடு, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.